ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து இப்போ உள்ள சமுதாயத்தில் வந்து நம்ம வந்துட்டு ஒரு பெண் குழந்தைய வந்து பாதுகாப்பாக வளர்க்குறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கும். அது வந்து 10 வயசு குழந்தைய வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி 2 பேர் சேர்ந்து பண்ணி அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணும் இறந்துருச்சு. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் ஒரு பொண்ணு ஒரு அதாவது ஒரு ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. அந்த குழந்தை வந்து பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து ஆன்டிசம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிசீஸ் வந்து இதுவாக இருக்குது. அவங்க வந்து ஹேண்டிகேப்டு, நடக்க முடியாது, பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் அதனால வந்து அவங்க அம்மாவோட அந்த அந்த ஒய்ஃபோட அந்த அண்ணாவோட ஒய்ஃப் இருக்காங்கள, அவங்க அம்மா வந்து நீ இந்த மாதிரி குழந்தை இந்த மாதிரி இருக்குல்ல, நீ விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த அக்காவும் விட்டுட்டு போயிட்டாங்களா. விட்டுட்டு போய் இப்போ 8 வருஷம் ஆகுதான். ஆனால் அந்த அண்ணா வந்து தனியாக போராடிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டில் போய் சப்போர்ட் கேட்டதுக்கும், நீ ஆம்பளை தானப்பா, நீ வந்து பார்த்துக்கோ, உனக்கு எந்த சப்போர்ட்டும் கவர்மெண்ட்டில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏன் ஆம்பளைங்க வந்து எலெக்ஷன் அப்போ ஓட்டு போடலையா, எதுவுமே பண்ணலையா? எலெக்ஷனில் வந்து ஆணும் பெண்ணும் எல்லாருமே ஓட்டு போட்டு தானே அவங்கள வந்து முதலமைச்சர் ஆக்குறாங்க. அந்த அண்ணா வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அவங்களுக்கு வந்து ஹெல்ப் வேணும். எதனாவது ஹெல்ப்பு கவர்மெண்ட் ரீதியாக காசோ இல்லை ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க கிடையாது. அந்த குழந்தைக்காக தான் கேட்குறாங்க. அவங்க அந்த அண்ணா போய் கேட்டிருந்தப்ப அந்த சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இப்போ தான் அந்த ஒரு வீடியோவை பார்த்தேன். விகடன் டிவிலேருந்து போட்டிருந்தாங்க. அதை பார்க்க எனக்கு மனசே கஷ்டமாயிருச்சு ரொம்ப. ஏன்னா எங்கள் வீட்லேயும் ஒரு குழந்தை ஒன்று அப்படி இருக்குது. எங்கள் மாமாவோட குழந்தை. அப்படி தான் எங்கள் அத்தையும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. குட்டி குழந்தையா இருக்கும்போதே. பாப்பா படுத்த மணிக்கே தான் இருப்பாங்க. அவங்களும் அப்படி தான், பேச தெரியாது, உட்கார தெரியாது, நடக்க தெரியாது, படுத்தே தான் இருப்பாங்க. நம்ம பசிக்குன்னா கூட கேட்கவும் தெரியாது. நம்ம சாப்பாடு கொடுத்தா தான் இந்த டைமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு என் ஆச்சி தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கும் வயசு இப்போ 60க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அவங்க பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அப்புறம் யார் பார்ப்பாங்கங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். இப்போ வேணா வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் அந்த அண்ணனும் சொல்கிறாங்க. நான் இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிடுவேன். எனக்கு அப்புறம் என் பொண்ணை யார் பார்த்துக்குவாங்க? நல்லா கை கால்லாம் நல்லா இருக்கிற குழந்தைங்களையே வந்து இது பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த அண்ணனுக்கு வந்து ஏன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலை? அதுதான் என்னோட கேள்வி. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிருந்துச்சுன்னா இந்த பிள்ளைக்கு ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எல்லாமே கொடுக்குறாங்க. இது எல்லாமே கொடுத்துருந்தா அந்த பிள்ளை அட்லீஸ்ட் பேசலாட்டியும் அட்லீஸ்ட் நடக்கவாது செஞ்சுருக்கும்ல. நடந்து செஞ்சுருந்தாலும் எதனாவது வந்து ஏதோ பார்த்துக்குவாங்க. காசு கட்டி அடுத்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஹோமில் கூட விட்டு கூட எல்லாம் பார்த்துக்குவாங்க. இப்போ நடக்கவும் இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளை, அது பையனா கூட தெரியாது, இது பண்ணிடலாம். ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து எப்படி இந்த சமுதாயத்தில் இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க. அவங்க 8 வருஷம் வச்சு அவங்க பார்த்துக்கிட்டதே பெரிய விஷயந்தான். இதில் ஏன் வந்து அவங்க வந்து இன்னொரு லைஃப் தேடி போயிட்டாங்க அந்த அக்கா. ஆனால் வந்துட்டு அந்த அண்ணா வந்து உண்மையிலே கிரேட்ன்னு தான் சொல்லணும். கடவுளுக்கும் ஒரு படி மேலேன்னு தான் சொல்லணும். இது வந்து ஆம்பளைங்க விட்டு போய் பொம்பளைங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா அது ஒரு இதுவாக இருக்காது. ஆனால் இப்போ உள்ள சமுதாயத்தில் பொம்பளைங்க விட்டுட்டு போய் ஆம்பளை வந்து பார்த்துக்கிறாங்கங்கிறது எவ்வளோ இது. இதில் வந்துட்டு இப்போ அந்த அக்கா விட்டுட்டு போன மாதிரி இவருக்கு விட்டுட்டு போக தெரியாமையா சொல்லுங்கள்? 8 வருஷமானா சொல்கிறாங்க, சோறு பொங்கி தயிர் மட்டும் இது பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. நமக்கே ஒரு கை குழந்தைய வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணி வீட்டையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இதில் அந்த அண்ணன் வந்துட்டு ஒரு ஆள் இருந்துட்டு அந்த பொண்ணுக்கு 3 வேளை சாப்பாடு ஊட்டணும். அவங்களோட தேவைகளை பார்த்துக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. பார்த்துக்க முடியாது நம்ம நினச்சாலும். எல்லாத்தையும் குழந்தைக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க பார்த்துட்ருக்காங்க. அந்த பிள்ளைக்கு 3 வேளை சாப்பாடு ஊட்டணும், குளிக்க வைக்கணும், பாத்ரூம் போனால் அதை வாஷ் பண்ணி விடணும், எல்லாமே பார்க்கணும். இதை தவிர்த்து அவங்க வீட்லேயும் சாப்பாடும் செய்யணும். கடையில் இது பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட வசதி கிடையாது. அந்த குழந்தைக்குமே யாருமே எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணலை. இந்த வீடியோ வந்து எதுக்கு போடுறேன் அப்படின்னா, முக்கியமாக இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க. என் வீடியோ மூலியமாகவும் நிறைய பேர் வந்து பார்த்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணிவிட்டு அந்த அண்ணனுக்கு ஒரு சப்போர்ட் மட்டும் வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து அந்த அண்ணனுக்கு வந்து அவங்களோட அந்த அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா அவங்க நம்மளை ஓரளவுக்கு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறவங்க. நீங்கள் ரூ. 5, ரூ. 1, ரூ. 10 அப்படி போட்டால் கூட நிறைய பேர் ஒரு 100 பேர் போட்டால் கூட ஏதோ அந்த அண்ணனுக்கு கொஞ்சம் செலவுக்கு ஆகும். இதில் அந்த அண்ணன் டெய்லர் வேலை பார்க்குறாங்களாம். அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு டெய்லர் பார்க்கணும், அந்த இடத்துல வச்சுக்கிறாங்களாம். அவங்க இங்கே தைக்கிறாங்கன்னா பக்கத்தில் வச்சுக்கிறாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்துட்டு உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அந்த அண்ணனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த அண்ணன் ரொம்ப பாவம். அந்த குழந்தைய நம்ம காசு போட்டுவிட்டு அதை வச்சு செலவு பண்ணி அந்த அண்ணா வந்து அந்த குழந்தைய நடக்க வச்சாங்கன்னா அந்த நன்றியும் அது என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த நன்றி கடன் ஃபுல்லாக நமக்கு தான் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.